இன்றைய வேத வார்த்தை 12ஆம் தேதி 4வது மாதம் 2026ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி லூக்கா 18ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க கேட்போமாயிருந்தால், இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்திலே ஒரு குறைவு உண்டு, உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உன் பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்று இந்த வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாட்களிலே பாருங்கள், ஒரு வாலிபன் இந்த நாட்களிலே வந்து சந்திக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள், அவன் பாருங்கள் ஆண்டவரிடத்திலே கேட்கிறான், நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ளுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே கேட்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை ஏன் நல்லவன் என்று சொல்லுகிறாய்? தேவன் ஒருவரே தவிர அங்கே நல்லவன் ஒருவரும் இல்லை என்று சொல்லிவிட்டு அந்த கற்பனைகளை குறித்து அவனிடத்திலே கேட்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் பாருங்கள், அந்த கற்பனைகளை கேட்கிற வேளையில் அவன் சொல்லுகிறான், நான் சிறு வயது முதல் இந்த நாட்களிலே இவைகள் எல்லாவற்றையும் கை கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதை கேட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னதான் கற்பனைகளை கை கொண்டாலும் இன்னும் உன்னிடத்திலே ஒரு குறைவுண்டு, உனக்கு உண்டானவைகளை விட்டு தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்று சொன்ன வேளையிலே அந்த ஐஸ்வர்யவான் என்ன செய்கிறான் என்றால், அதை கேட்டு மிகுந்த துக்கமடைந்து போகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது, தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் இன்றைக்கு நாங்கள் தரித்திரருக்கு இந்த நாட்களை கொடுப்பதற்கு நம்முடைய கைகள் இந்த நாட்களை நீளுவதில்லை என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு ஆலயத்துக்குள்ளே இந்த நாட்களை நாங்கள் வந்து காணிக்கை போடுகிற வேளையிலும் அல்லது இந்த நாட்களை பாருங்கள் தசமபாகம் போடுகிற வேளையிலும் நாங்கள் எதை செய்கிறோம் என்றால், மற்றவன் எவ்வளவு போடுகிறான் என்று பார்த்துத்தான் இந்த நாட்களில் என்ன செய்கிறோம் என்றால், அதற்கு மேலாக ஒருபடியை நாங்கள் இந்த நாட்களில் கூட்டி நமக்கு ஒரு மகிமையை தேடிக்கொள்ளுகிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த இடத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் கர்த்தர் இந்த நாட்களிலே முதலாவது ஆண்டவர் சொல்லுகிற காரியம், காணிக்கை தசமபாகங்களை குறித்து அவர் சொல்லவில்லை. அவர் சொல்லுகிறார், உன்னிடத்திலே இருக்கிறதை இந்த நாட்களிலே தரித்திரருக்கு கொடு, கொடுத்து விட்டு இந்த நாட்களிலே நீ என்னை பின்பற்ற, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது ஒரு விசித்திரமான வார்த்தையாக இந்த நாட்களில் இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இந்த நாட்களில் நாங்கள் பிரவேசிக்க வேண்டுமா இருந்தால் நம்முடைய கரங்கள் கொடுக்கிற கரங்களாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் செய்கிற தவறான காரியம் என்னவென்றால், ஐஸ்வர்யவானுக்கே இந்த நாட்களே நாங்கள் சில வேளைகளை பணத்தை கொடுக்கிறோம். பணம் இருக்கிறவனுக்கே பணத்தை கொடுக்கிறோம் என்றால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. இன்றைக்கு அநேகர் பசியோடு இருக்கிறார்கள், அநேகர் பட்டினியோடு இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், ஆண்டவரை அறிந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் கூட இந்த நாட்களிலே என்ன செய்கிறார்கள் சொல்லி சொன்னார், கொண்டு வா எனக்கு, கொண்டு வா எனக்கு என்று சொல்லி இந்த நாட்களை கேட்டுக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தரித்திரருக்கு கொடுக்கிறதை அவர்கள் இந்த நாட்களில் என்ன செய்கிறார்கள் சொல்லி நிராகரிக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, அவர்களுக்கு தரித்திரருக்கு அந்த பணம் போய் சேராதபடி அவர்கள் தாங்களே இந்த நாட்களில் இந்த காரியத்தை எடுத்துக்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். தவறான காரியமாக இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷங்கள் உண்டாயிருக்க வேண்டுமாயிருந்தால் நீ முதலாவது செய்ய வேண்டிய காரியம், நீ யாராயிருந்தாலும் முதலாவது தரித்திரனுக்கு கொடு. கஷ்டப்படுகிறவனுக்கு, ஏழையாக இருக்கிறவன் இந்த நாட்களிலே அவனிடத்திலே ஒன்றுமில்லாமல் இருக்கிறவனத்துக்கு இந்த நாட்களில் அப்படியே அவனுக்கு கொடுக்கிற வேளையிலே பரலோகத்திலே உனக்கு அங்கே பொக்கிஷங்கள் உண்டாயிருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களிலே வார்த்தை சொல்லுவதை பார்க்கிறோம்.
இந்த வார்த்தைகளை சற்று இந்த நாட்களை சிந்தித்து பாருங்கள். எப்படியாக ஆண்டவருடைய சமூகத்திலே எப்படியாக கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும், எதை கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்து கொடுப்போமா இருந்தால் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாக இருப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.